மந்திரி என்னுடைய தாயார் யார் தெரியுமா? என்னுடைய தாயாரோட பேரோ கலந்தாரி. ஓஹோ, எங்க அம்மா தாயாருடைய பேர் கலந்தாரி. உண்மைதான். சரி. என்னுடைய தந்தையார் யார்? அழகு புலேந்திரன். புலேந்திரன். உண்மைதான். சரி. புலேந்திரனுக்கு கலந்தாக்கி பிறந்தவன் என்னுடைய பெயரோ குலசீலன் என்று தெரிந்து கொள்ளும். புரிந்ததா? பேரு என்ன செய்யலாம்? குணசீலன். குணசீலன். உண்மைதான். உங்க பேரு நல்ல ஒரு குணமப்பா. அந்த குணத்தை பார்த்துதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு குணசீலன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? உண்மைதான். சரி சரி. அப்படி குணசீலா இருந்தனாலும் நானும் சந்திரி குலத்துல பிறந்தவன் தான். அதான் சொன்னீங்க. உண்மைதானப்பா? அப்படி இருந்தனாலும் இதோ என்னை பெத்தவங்க அவங்க இருந்தனாலும் என்னை வளர்த்து வாலிபம் செய்தது யார் தெரியுமா? இதோ பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்களே. பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்களா? அந்த பாண்டவருக்கு நான் பேரப்பிள்ளையாகவே நான் இருக்கிறேன்ப்பா. பேரப்பிள்ளை. உண்மை. பாண்டவர்களுக்கு பேரப்பிள்ளை. பேரப்பிள்ளை. சரிங்க. ஆமா. பாண்டவர்கள் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. ஆமா. அந்த 5 பேர்ல சொந்த பாட்டம் யாரு? ஓ, சொந்த தாத்தா யாருன்னு கேக்குறீங்க? பங்குனி மாதம் 11ஆம் தேதி 11ஆம் தேதியில பிறந்த 11 பேர் படைத்த ஆனால் அழகு படைத்த பாட்டிப்பன் அர்ஜுன மகாராஜோ என் சொந்த தாத்தா. அப்படி நடுபிறந்த நாயகர். உண்மை. அர்ஜுன மகாராஜன் சொந்த பாட்டம். என் தாத்தா. பாட்டி யார் தெரியுமா? 1000 பாண்டிகளுக்கு அதிபதியாக வந்திருக்கூடிய அள்ளி மகாராணி தான் சொந்த பாட்டி. உண்மைதான். அப்படி அவங்க இருந்தனாலும் என்னை வளர்த்து வாலிபம் செய்யறது யார் தெரியுமா? இதோ இந்த அகில உலகத்திலே வாழ்ந்திருக்கூடிய பத்தினி பாஞ்சாலி இருக்குதல்லவா? ஆமா. பாடல் 5 பேருக்கு போட்டாட்டி பாடலுக்கு 5 பேருக்கு மனைவியாக இருக்கிறாளே பத்தினி பாஞ்சாலி பாட்டி. அந்த பாட்டி தான் என்னை எடுத்து வளர்த்து வாலிபம் செஞ்சதா. குறிப்பாக பால் கொடுத்தது என் பாட்டி தான்டா. அப்படியா? உண்மையானப்பா. பாட்டி பால் குடிச்சீங்க? ஆமாப்பா. பாட்டிக்கு பால் வந்துருக்காங்க. அகராதி குடிச்சவன பால் கொடுத்தது பாட்டி தான். பாட்டி எப்பயும் பால் கொடுக்குமா? பின்ன பால் எல்லாம் காய வச்சு பசுபால் வந்து அது காய வச்சு குடிக்கிறதப்பா. அப்படி சொல்லுங்க. பாட்டி பால் குடிச்சிருந்தோம். அதே அப்படி தெரியுமா? அதே டீ தூள் பையமா இருக்கு. அதுல பால் வரும். மந்திரி அப்படி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறது. பாசமா இருப்பது யாரு? பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலியும் பாண்டவர் 5 பேரும். சரி சரி. என் மேல மட்டும் அவ்வளவு ஒரு பாசத்தோட வச்சிருக்கிறாங்க. நண்பா, அப்படி இருந்த நானு எங்க பாட்டி என்கிட்ட சொல்லி இருக்கிறது. எப்படி? குணசீலா, உனக்கு என்ன வேலை தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போறது. வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு என்ன வேலை தெரியுமா? இதோ இந்த பாண்டவர் 5 பேருமே தினந்தோறும் மாயவனுக்கு தினந்தோறும் பூஜை செய்வாங்க. ஓஹோ. 2 நேரம், காலை மாலை. உண்மைதான். இந்த 2 நேரமும் மாயவனுக்கு நாங்க பூஜை செய்யணும். அதனால நந்தவனத்துல சென்று பூமர்களை பறித்து கொண்டு வர வேண்டும் சொல்லி எங்க பாட்டி சொல்லி இருக்கிறது. சரி. அதனால இந்த தினத்துல மாயவனுக்கு நாங்க பூஜை பண்ணணும்ப்பா. அதனால சங்குகுமாரே வந்திருக்கூடிய பரநாமன் கோபால கண்ணனுக்கு இந்த தினத்துல இந்த பாண்டவர் நாங்க பூஜை பண்ணணும். அதனால நந்தவனத்துல சென்று பூமர்களை பறித்து கொண்டு வந்து எங்க பாட்டி கிட்ட கொடுத்தா எங்க பாட்டி பூஜை பண்ணுவாங்க. மாயவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. சரி. அதனால சீக்கிரமாக சென்று பூக்கொடி எடுத்துக்கிட்டு வா. இது எடுத்துட்டு வாடா. பூ பறிக்கிற போலம்ல. ஆமா.
இதை எடுத்துட்டு வரேன். கிளம்புங்க போலாம். போலாமா? ஆ. போலாம் போலாம்.